உன் கதையில வேணா நீ ஹீரோவா இருக்கலாம், ஆனா என் கதையில நான் தான்டா ஹீரோ. என்ன பாக்குற? ஆன்டி ஹீரோ. யாரும் இங்கிருந்து போக முடியாது. எனக்கு கிடைக்காதத யாருக்கும் கிடைக்க கூடாது. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சுடுறா? மாமா, சக்தி, நான் உன்னை உயிரா நினைச்சு காதலிச்சேன். இப்போ உன் உயிரை பார்த்தோன்னே நீ போயிட்ட. உன் உயிரை எடுத்துட்டா என் உயிர் நீ எனக்கு கிடைச்சிருவல. மாமா, சக்தி, நான் உன்கிட்ட சொன்னல உன்னை எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு. உன்னை அளவுக்கு அதிகமா லவ் பண்றேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொன்னல. அப்புறம் ஏன் சக்தி சிவாவை பார்த்த உடனே அவன் கூட போயிட்ட? இப்போ ஒண்ணும் இல்ல. வா சக்தி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்னையும் புகழையும் நான் சொன்ன மாதிரி லண்டன் கூட்டிட்டு போறேன். நாம அங்க போய் சந்தோஷமான வாழ்க்கை வாழுவோம். வா. இப்போ நீ வரல, இப்ப நான் அப்படியே சுட்டுவேன். மாமா, நீ மனம் எடைக்கு வரியா இல்ல இவனை சுடவா? சக்தி, என் கூட வரியா இல்ல சுடவா? நீ பிறந்ததுல இருந்து ஒரு அடி கூட நான் உன்னை அடிச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு உன்னை அடிக்க கூட எனக்கு அசிங்கமா இருக்குடா. நீ ஆசைப்பட்டேன்னு சொல்றியே தவிர அந்த பொண்ணு உன் மேல ஆசைப்பட்டாளா? சொல்லுடா, அந்த பொண்ணு உன் மேல ஆசைப்பட்டாளா? ஒரு பொண்ணு தன் புருஷனை மனசார ஏத்துக்கணும். அப்பதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். கஞ்சியே குடிச்சாலும் குடிச்சவனா இருக்கணும். பணம், வசதி இது மட்டுமே வாழ்க்கை ஆயிடாது. அந்த பொண்ணோட மனசையே புரிஞ்சுக்க தெரியலையே. நீ எப்படி அந்த பொண்ண நல்லா பாத்துக்குவ?
உன்னால எப்படி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும்? உன்னால எப்படி அவ சந்தோஷமா இருப்பா? நிம்மதிங்கிறது மனச பொறுத்த விஷயம். அவ மனசு அவ புருஷ சிவா கிட்ட இருக்கு. உன் கூட வாழ்ந்தா அவ எப்படிடா நிம்மதியா வாழ்வா? சொல்லுடா, எப்படி நிம்மதியா வாழ்வா? வாழ்க்கைங்கிறது நமக்கு பிடிச்சவங்களோட வாழ்றது இல்ல, நம்மள பிடிச்சவங்களோட வாழ்றதுதான் வாழ்க்கை. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. வாங்க சார். என்னடா பாக்குற? போலீஸ நான் தான் வர சொன்னேன். உனக்கெல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான்டா புரியும். இன்ஸ்பெக்டர், நானே சொல்றேன், இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. இப்படி ஒரு புள்ள எனக்கு இல்லன்னு நினைச்சுக்கிறேன். இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் வந்து சாட்சி சொல்றேன். அம்மா, அப்படி கூப்பிடாத. அந்த தகுதியை நீ இழந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இன்ஸ்பெக்டர், இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே சார், வாங்க சார், ஒரு நிமிஷம். அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அவர் என் மேல ஆசைப்பட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு. எங்க என்னை இழந்துருவோங்கிற பயத்துலதான் இப்படி பண்ணிருக்காரு. தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. ஆமா யோகி, யார் தான் தப்ப உணர்றாங்களோ அப்பவே அந்த தப்பு சரி செய்யப்படுது. இனிமே நீங்க இந்த தப்ப செய்ய மாட்டீங்க. தப்ப உணர்ந்து நட்புக்கு துரோகம் பண்ணாம இருக்க கத்துக்கோங்க. ஆமா சார், அனுபவம் தான் நமக்கு ஒரு நல்ல ஆசான். இந்த சம்பவம் உங்களுக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன். சார், தப்பா எடுத்துக்காதீங்க, இது எங்க ஃபேமிலி மேட்டர், நாங்க பாத்துக்கிறோம். ஓகே மேடம். என்ன மன்னிச்சிரு சக்தி. உலகத்திலேயே சிறந்தது தாய் பாசம்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்பா இல்ல,
எங்க அப்பாவை நான் பார்த்தது கூட கிடையாது. எனக்கு அம்மாவா அப்பாவா இருந்து வளர்த்தது அம்மாதான். இன்னைக்கு அவங்களே வெறுக்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன். என்ன நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு சக்தி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட சக்தி. நீ என்ன மன்னிச்சாதான் என்ன பெத்த தாய் என்ன மன்னிப்பாங்க. என்ன மன்னிச்சிட சக்தி, மன்னிச்சிரு. சிவா, இந்த தாலியை சக்தி கழுத்துல கட்டுங்க. என்ன பாக்குறீங்க? தாலிய சக்தி கழுத்தில் கட்டுங்க. ஏன் சொல்றேன்னா, நான் செஞ்ச பாவத்துக்கு நானே பிராயச்சித்தம் தேடிக்கிறேன். சக்தி கழுத்துல இந்த தாலியை கட்டுங்க. சிவா சார், அதான் எல்லாருமே சொல்றாங்கல்ல, நீங்க உங்க சக்தி கழுத்துல தாலியை கட்டுங்க ப்ளீஸ். அப்பா, நான் கூட உங்க கல்யாணத்தை பார்க்கவே இல்லப்பா. நான் இல்லாமயே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்பதான் நான் இருக்கேன்ல, இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் அதை பாக்குறேன். நீங்க தாலியை வாங்கி அம்மா கழுத்துல கட்டுங்கப்பா. என்னங்க சிவா, சக்தி, நீ வாம்மா. சிவா, யோசிக்காதீங்க. நான் தான் உங்களுக்கு மாப்பிள்ளை தோழ. வாங்க. வாமா, நேரம் ஆயிட்டு இருக்கு. வாமா, வா சிவா. வாங்க சிவா, வாங்க. ரெண்டு பேரும் சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மணமேடையில உட்காருங்க. இந்த குங்குமத்தை நெத்தில விட்டுக்குங்க. குட்டிக்கோங்க. शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये।
ओम विनायकाय नमः ओम विघ्नराजाय नमः ओम गौरीपुत्राय नमः ओम धनेश्वराय नमः ओम श्रद्धात्मजाय नमः ओम अव्ययाय नमः ओम भूताय नमः ओम दक्षाय नमः ओम अत्यक्षाय नमः ओम द्विजप्रियाय नमः ओम अग्रगच्छते नमः ओम इंद्रश्रीप्रदाय नमः ओम वाणीप्रदाय नमः ओम अव्ययाय नमः ओम सर्वगतिप्रदाय नमः ओम सर्वधनयाय नमः ओम सर्वरीप्रियाय नमः इंदागो पुष्पத்தை வாங்கிக்கோ ओम सर्वात्मकाय नमः ओम सच्चिकत्रे नमः ओम देवाय नमः ओम अनेकार्चिताय नमः ओम शिवाय नमः ओम शुद्धाय नमः ओम बुद्धिप्रियाय नमः ओम शान्ताय नमः ओम ब्रह्मचारिणे नमः ओम गजाननाय नमः ओम महालक्ष्मी नमः इंदागो மாங்கலத்தை எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வேண்டி வாங்கோ ओम भो स्वाहा अग्नये इदं नमः ओम भव स्वाहा वायुवे इदं नमः ओम भव स्वाहा सूर्याय इदं नमः ओम भव स्वाहा अग्नये प्रजापतये इदं नमः ओम अग्नये स्वाहा अग्नये इदं नमः ओम कृष्णवे स्वाहा कृष्णवे परमात्मने इदं नमः ओम सूर्याय स्वाहा सूर्याय इदं नमः ओम प्रजापतये स्वाहा प्रजापतये इदं नमः ओम रुद्राय स्वाहा रुद्राय पशुपतये इदं नमः ओम भू स्वाहा वायुवे इदं नमः ओम कृष्णवे स्वाहा कृष्णवे परमात्मने इदं नमः ओम रुद्राय स्वाहा रुद्राय पशुपतये इदं स्वाहा नारायणाय इदं नमः ओम माधवाय स्वाहा என்ன சிவா சார், உங்க சக்தி உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க, சந்தோஷம் தானே? ஆண்டி எனக்கு சாரிடா செல்லம், மறந்துட்டேன். இந்தா. இந்தாங்க சாமி. கொடுங்க. ஓம் மகாலட்சுமி च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஓம் அம்மா, குலதெய்வத்தை நன்னா வேணுண்டு பிள்ளையாண்டா கையில தாலியை கொடுங்க. கொடுங்க. கடவுளே, இவனும் என் புள்ள மாதிரிதான், இந்த பொண்ணும் என் மருமக மாதிரிதான். 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா வாழணும். அருள் புரி கடவுளே. இந்தப்பா. கெட்டி மேடம் மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாவி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே சதமானம் பவதி ஜனாயுக்தம் சத்சரேந்திரியே ஆயுட்சேதேந்திரியே பிரதிவிஷ்டதி. மாலையை வாங்கிக்கோங்க. இந்தாங்க, நீங்களும் வாங்கிக்கோங்க. 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. சதமானம் பக்தி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேதேந்திரியே பிரதிதிஷ்டதி. ரெண்டு பேரும் தொடமாலையை மாத்திக்குங்க.